டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேஸ்டில் மூவி ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெக்கார்டையே பிரேக் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி இந்த ரெக்கார்டை வச்சிருந்ததும் டீமன் ஸ்லேயர் தான். முகைன் ட்ரெயின் மூவி இருக்கு இல்லையா, அது ரிலீஸ் ஆனப்போ அது ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் 1.27 பில்லியன் yen. நம்ம ருபீஸ்ல கன்வெர்ட் பண்றப்போ ஒரு 73 கோடி வரும். இதே ஓவரால் முகைன் ட்ரெயின் கலெக்ட் பண்ணியிருந்த அமௌண்ட் வந்து 500 மில்லியன் USD. இதை நம்ம ருபீஸ்ல கன்வெர்ட் பண்றப்போ ஒரு 4300 கோடிக்கு மேல வரும். இதுவே ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். பட் இதை பிரேக் பண்ற மாதிரி தான் இன்ஃபினிட்டி கேஸ்டிலோட மூவியோட ஸ்டார்டிங்கிறது வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் இன்ஃபினிட்டி கேஸ்டில் எவ்வளவு வசூல் பண்ணிட்டு இருக்கு, எவ்வளவு வசூல் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இன்ஃபினிட்டி கேஸ்டிலோட ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷன் மட்டும் 1.67 பில்லியன் yen. இதை நம்ம ருபீஸ்ல கன்வெர்ட் பண்றப்போ ஒரு 93 கோடி கிட்ட வரும். இது ஃபர்ஸ்ட் நாள். ஃபோர்த் டே எண்ட் ஆனப்போ இதோட கலெக்ஷன் வந்து 50 மில்லியன் USD ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம ருபீஸ்ல கன்வெர்ட் பண்றப்போ ஒரு 415 கோடி வரும். இன்னும் இது வேர்ல்டு வைடு ஃபுல்லாவே ரிலீஸ் ஆகல. அதுக்குள்ளே இவ்வளவு கலெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னா வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதோட கலெக்ஷன்ங்கிறது வந்து எகிரிரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோட ஓவரால் கலெக்ஷன் வந்து ஒரு 700 மில்லியன் USD வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க.